ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கை தூக்கும் பாப்போம். ஜுலைபீப் ரலியல்லாஹு கேள்விப்பட்டவங்க? மாஷா அல்லாஹ். அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? அலங்கோலம். நீங்க கண்டிருக்கிறீங்களா? முகமெல்லாம் இப்படி தொங்கும். சில பேர் கைகள்லாம் குஷ்டம் பிடிச்சிருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், காலெல்லாம் பெருசா இருக்கும். சலாம் சொல்லுவாங்க சில பேர். எதுக்கு சலாம்? ஓ, இவர் ரொம்ப பாப்புலரான ஆச்சு சலாம், நஊது பில்லாஹி மின்ஹா. சில பேர் சலாம் சொல்லுவாங்க ரியால், சில பேர் சலாம் சொல்லுவாங்க டினார், டாலர்ஸ். விளங்குச்சா? சலாம் பறக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் உங்க கல்பு ரெடியா நீங்க அல்லாஹ்வை நேசிச்சா, அல்லாஹ் உங்களை நேசிச்சா, ஒரு அடியான் சஜிதாவுல நிக்கிறான், அவரை பார்க்கிறதுக்கே அருவருப்பா இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹி, என் சகோதரனே உன் மீது சலாம் உண்டாகட்டும் என்று எத்தனை பேர் நீங்க ரெடியா இருக்கிறீங்க அவங்களோட பேசுறதுக்கு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? பார்க்க அலங்கோலம். ஹதீஸ்ல எப்படின்னு வரல, ஜஸ்ட் இமேஜ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இமேஜின் பண்ணுங்க, இன்றைக்கு எங்களுக்குள்ள பெரிய கால் கிட்டே போக மாட்டோம், அப்படியே சத தொங்கும், கொஞ்சம் என்னென்னமோ இருக்கும், பார்க்கிறதுக்கு அருவருப்பா இருக்கும், ஒதுங்கிடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நடக்கிற சம்பவத்தை பாருங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் மீட் பண்றாங்க ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹுல் முஸ்லிம், திருமதி. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது புகாரிட ஹதீஸ், இப்போ நான் சொல்றது 2 ஹதீஸ், அதாவது சஹீஹான செய்தி. ஜுலைபீப் கண்டு சிரிக்கிற ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஜுலைபீப் எப்படிப்பா, கைஃப எப்படி? அவர் சொல்ற, யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் எப்படின்னு கேக்குறாங்க. அவர் மன வருத்தத்தை பேசுறாரு. அல்லாஹ் எனக்கு ஹூர்லீன்களை தருவான் யா ரசூலுல்லாஹ். என்னன்னு விளங்குதா? ஒரு பொடியனோட நான் போய் பேசுறேன், எப்படி எல்லாம் சக்சஸ் ஆயிரு. என்ன நான் எப்படி என்ன கேட்டேன்? அவர் காதலை பத்தி பேசிட்டு போவார். அவருடைய ஹாட் டாபிக் ஒரு இளைஞனோட நான் பேசுறதா இருந்தா மார்க்கம் மாடியில் ஓடிடுமா. இதே காதல் களியாட்டம் உங்களை நிறைய பேரை கூட்டி வந்தா எக்கச்சக்கமா வருவார்கள் இதை விட. அதனால நான் என்ன சொல்ல வரேன்டா, அப்படி அதான் டாபிக், மவுஸ் ஆகிற டாபிக். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஜுலைபீப் எப்படி? அவர் சொல்ற, யார சொல்லலாம் உருளின் அல்லாஹ் வச்சிருப்பானே. ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கொண்டாங்க, இல்ல ஜுலைபீப். அவர் என்ன சொன்னாரு? இந்த உலகத்துல எனக்கு யாருமே பொண்ணு தாராங்க இல்லையே யார சொல்லலாம். வேதனை, மனக்குமுறல். அவருடைய உருவம் மட்டும்தான் உங்களை மாதிரி மனசு, உங்களை மாதிரி ரத்தம். ஒரு மனுஷன் மூஞ்சி மட்டும்தான் டிஃபரெண்ட் ஒரு பேச்சுக்கு, மத்த எல்லாம் உங்களை மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? போன தடவை நான் கிழக்கு பல்கலைக்கழகம் இங்க சவுத் ஈஸ்டர்ன் வந்த நேரம் நான் பேசினது எதை சீதனத்தையும் சேர்த்து சொன்னேன். ஏனண்டா 32 வயசு ஒரு பொம்பளை பிள்ளை, குமரி பெண், இன்றைக்கு கால் கொஞ்சம் கட்ட. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், நாங்க நேசிக்கிறோம் ரசூலுல்லாஹ்வை, அவ்வளவு நேசிக்கிறோம். என்ன அவ்வளவு கட்டண்டா இவ்வளவு தாங்க. சுப்ஹானல்லாஹ். பெண்களை விற்கிற சமுதாயம், கேவலம். வரதட்சணை என்ற அடிப்படையில் ஆம்பளை எல்லாம் பல்கலைக்கழகத்துக்கு வந்தா என்ன இவ்வளவு வேணும்? சுப்ஹானல்லாஹ். 40 வயசு கன்னிக்குமரிகள் இருக்கிறாங்க, அடுப்பங்கரையில ஏங்கி ஏங்கி அழுகிறார்கள். நாங்க சிக்கன் சாப்பிடுறோம், அங்க இங்கெல்லாம் எக்கச்சக்கமான பெண்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிய அவர்கள் இன்னும் அழுகிறார்கள், அவர்கள் சமைக்கிறார்கள், அழுகிறார்கள். எனக்கு என்று வாழ்வு இல்லையா? யாரு கேட்டது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பெண்களுக்கும் உணர்வு இருக்கிறது. அதே மாதிரி ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உணர்வு இருந்தது. அவர் ஒரு ஆம்புல. அவர் என்ன சொன்னாரு? ஹுருலின். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல ஜுலைபீப், அல்லாஹ் துனியாவிலும் ஆகிராவிலும் உங்களுக்கு வச்சிருக்கிறான். யார் ரசூலுல்லாஹ்? எப்படிப்பட்ட மெசேஜ்! ரசூலுல்லாஹ் சொன்னா பொய்யாகுமா? நபி பேசுறார், நடந்தாகணும். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஜுலைபீப் உங்களுக்கு இருக்குது. யார் ரசூலுல்லாஹ்? எனக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு? யாருமே எனக்கு ஒண்ணுமே சலாமே சொல்ல மாட்டாங்களே. சில பேர் என்ன கண்டா போயிருவாங்களே. ஜுலைபீப் மதீனாவுல ஒரு ஓரத்துல ஒரு வீடை காட்டுறாங்க ரசூலுல்லாஹ், ஒரு அன்சாரியுடைய வீடு. அங்க ஒரு பொம்பளை புள்ள இருக்கிறான், போய் கேளுங்க, கல்யாணம் நடக்கும்ன்றாங்க. சொன்னா அங்க ஒரு மாணிக்க கல் இருக்குது என்ன வைங்களேன், ஓடி போய் எடுக்கிறவருக்கு உண்டண்டா, ஃபர்ஸ்ட் நான் தான் ஓடுவேன். ஏன் எல்லாரும் ஓடுவோம்? ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டது? மாணிக்க கல்லை உடையது. அவர் ஏங்கி ஏங்கி தவித்தது. ஓடி போறாரு மதீனாவுல, அந்த வீட்டுல போய் கேட்கிறாரு, ஜுலைபீப், உங்க வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, கல்யாணத்தை பத்தி பேசுறாரு. அவங்க சொல்லிட்டாங்க, சாரி ஜுலைபீப், இல்ல கல்யாணம் அவை, அப்படி அனுப்பிட்டாங்க. யார சொல்லலாம்? அவங்க தர மறுத்துட்டாங்க. யார சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஜுலைபீப், நான் போறேன்டா. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்கு கல்யாணம் பேச போறாங்க. சுப்ஹானல்லாஹ். நாட்டு தலைவர், நாட்டு தலைவர். அவர் எவ்வளவு இளைஞர்களை நேசிச்சிருப்பார், அவர் எவ்வளவு யுவதிகளை நேசித்திருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
உங்க கல்புல ஷாருக் கான்ல இருந்து ரஜினிகாந்த்ல இருந்து இப்போ உள்ள எவன் நிக்கிறான் அவன் எல்லாமே நிக்கிறார்கள் என்று சொன்னான். சகோதரிகளே, களமிறங்குவதற்காக வேண்டி சொல்கிறேன். ஜுலைபீப் ரலியல்லாஹு பொண்ணு பேச போனது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வாப்பாவும் இல்ல, மாமாவும் இல்ல, யாரும் இல்ல. ஒரு இளைஞனுடைய துடிப்பை உணர்ந்தவர், அவருடைய வேதனை உணர்ந்தவர். ஹவாலாவுக்கு ஒரு மனைவி கிடைக்கணும் என்பதை ரசூலுல்லாஹ் உணர்ந்தாங்க. போய் கேட்டாங்க. அவங்க வாப்பா வந்தாரு, என்ன செய்வோம், கல்யாணம் பேசணும். யார் சொல்ல உங்களுக்கு, மாஷா அல்லாஹ் எங்க புள்ள ரெடி. இல்ல, ஜுலைபீப் கண்டாங்க. மாப்பிள்ளை என்ன பண்றாரு, வாப்பா கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரவா, கஷ்டமா இருந்தா உம்மாவோட மஷூரா பண்ணணும் இல்லையா, அப்படிதானே, கொஞ்சம் மஷூராக்கு போறோம் அப்படின்ட்டாரு. வீட்டுக்குள்ள மஷூரா. வாப்பா உம்மா ஜுலைபீபுக்கு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன செய்யும். அந்த அன்சாரி பெண் யுவதி இதை கேட்டுட்டு நிக்கிறார். முடிவெடுக்கிறாங்க, இல்ல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வந்துச்சு, ஜுலைபீபுக்கா கொடுக்கிறது. அல்லாஹ் அக்பர். இதை பேசுகிற நேரத்தில் எனக்கு ஒரு உணர்வு, அல்லாஹ் என்னை இதில் சோதிப்பானோ தெரியாது. எனக்கு மகள் இருக்கிறாங்க, அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறானோ தெரியல. ஆனா எங்க வாழ்க்கையில் அப்படி ஒருவர் வந்தால் என்ன செய்வது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அறிந்தோம். என்னண்டா போறாங்க ஜுலைபீப். உம்மா வாப்பா என்ன நினைப்பாங்க, என் பிள்ளைக்கு அவள் கொடுக்கறதா, கஷ்டப்படுவாங்களே. முடிவெடுத்துட்டாங்க. அவ வந்து கேட்கிறா, உம்மா ரசூலுல்லாஹ் பேச்ச தட்டு ஏழும் உங்களுக்கு. பாப்பா சொன்னது ரசூலுல்லாஹ், எனக்கு கல்யாணம் பேசினது ரசூலுல்லாஹ், அவருடைய பேச்ச தட்டலாமா பாப்பா அப்படின்றாங்க. அந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேருக்கு மறு பேச்சு இல்லை. அவ சொல்ற, வல்லாஹி நான் ஜுலைபீபை முடிப்பேன் என்கிறான். அல்லாஹ் மீது ஆணையாக கல்யாணம் நடக்குது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவங்க கல்புல ஜுலைபீப் ரலியல்லாஹு எவ்வளவு நேசம் இருக்குன்னு தன்னுடைய மனைவியோடு. எல்லாரும் தன்னை வேணான்னு சொல்றேன்னு ஒரு பொம்பளை முன்னாடி வந்து, நான் உங்களை லவ் பண்றேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை விரும்புறேன், நான் உங்களுக்கு அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணு சொன்னா அவர் எப்படி இருப்பார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரிகளே, வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுப்பவர்கள் யார் என்ற அழைப்பு வருகிறது ஜிஹாதுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய 23 ஆண்டு காலம், அதில் 13 ஆண்டு காலம் மதீனாவுல, அதுல 10 ஆண்டு காலம். அந்த 10 வருஷத்துல 56 போர், 56 போர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாதுல வந்தால் அல்லாஹ் அவரை அழைத்து விட்டான். அல்லாஹ் தன் பக்கம் கூப்பிட்டான், ஜுலைபீப் நீங்க வாங்க. நான் சொல்றதை நல்லா கேளுங்க. ரசூலுல்லாஹ்க்கு வஹி வருகிறது, ஜுலைபீப் ஷஹீதாக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் ஜனாசாவை தேடுறாங்க, எங்க ஜுலைபீப், ஐன ஜுலைபீப், என்ன ஜுலைபீப் எங்க? ரசூலுல்லாஹ் தேடுறாங்க. தேடினா ஒரு இடத்துல கத்தல ஜுலைப், அதாவது கத்தல சபஅத்தும் மினல் முஷ்ரிகீன் வ குத்தில, 7 முஷ்ரிகீன்களை கொண்டு விட்டு 7 முஷ்ரிக்களை கொண்டு நடுவுல அவர் மௌத்தாக இருக்கிறார். அது அல்லாஹ் கொடுக்கிற வாய்ப்பு. ஒரு அடியான் அல்லாஹ் நேசிச்சினாண்டா அவருக்கு ஒரு பவர் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் 7 பேர் அவர் கொண்டு விட்டு அவர்கள் இவரை கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி விரல கைகள் அப்படியே விடுறாங்க, விட்டு அப்படியே ஜனாசாவை எடுக்கிறாங்க, எடுத்து இப்படி அரவணைக்கிறாங்க. ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு என்றாங்க. இப்படியே ஜனாசாவை தூக்கின ரசூலுல்லாஹ் கண்ணால கண்ணீர் வடியுது ரசூலுல்லாஹ்வுக்கு. ஏண்டா எதுக்குன்னாலும் ஜுலைபீப் ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, ரசூலுல்லாஹ் அவங்கள இது பண்ணுவாங்க. நம்ம மக்கள் வந்து அருவருப்பை பார்த்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சவர், அவ்வளவு நேசம் ரசூலுல்லாஹ். ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு, ஜுலைபீப் நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள் என்றாங்க ரசூலுல்லாஹ். சொல்ற நேரம் கண் கலங்கி கண்ணால ஒரு கண்ணீர் வடியுது. பக்கத்தில் இருக்கிற உமர் பின் கத்தாப் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த களத்துல நான் ஷஹீதாக்கப்பட்டு என் ஜனாசாவை நீங்க இப்படி தூக்கி இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை நேசித்தது விளங்குதா உங்களுக்கு? உங்க உம்மா ஐசியூல கவலை வருகுதா? அல்லாஹ்வை நேசித்தவர்கள் எப்படி? யா ரசூலல்லாஹ், நீங்க ஜுலைபீபை வச்சிருக்கிறீங்க, இந்த இடத்துல நான் ஷஹீதாக்கப்பட்டு என்ன நீங்க தூக்கி இந்த இடத்துல நான் இப்ப இருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? தப்பினோம் பொழைச்சோம், யுத்தத்துல இருந்து ஓடுவோம், எங்க உசுறு வந்துட்டு பிரச்சனை இல்ல, அப்படி ஓடல. ஜுலைபீப் எப்படி உங்க கையில இருக்கிறார், அப்படி நான் இருக்கணுமே யா ரசூலல்லாஹ். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று இப்படி பார்த்து சிரித்தார், முகத்தை திருப்பினாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ரசூலுல்லாஹ் பேச போகல, ஜுலைபீப் எப்படி என்றாங்க. அவர் என்ன சொன்னார்? எனக்கு அல்லாஹ் ஹூருல் ஈன்களை வச்சிருப்பான். ரசூலுல்லாஹ் ஜனாசாவை கையில வச்சுட்டு பதில் கொடுக்கறாங்க, அல்லாஹ் ஜுலைபீபுடைய சுவர்க்க மாளிகை எனக்கு காட்டினான், சுவர்க்கத்தில் ஜுலைபீபுடைய இடத்தை காட்டினான். அவருடைய மனைவி ஹூருல் ஈன் அவரை நோக்கி ஓடுவதை நான் பார்த்தேன், அவ பாதம் தெரிய பார்த்தது, என் கண்ணை நான் திருப்பிக் கொண்டேன் என்றாங்க ரசூலுல்லாஹ்.